திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஆத்திகனோ கம்யூனிஸ்டோ நாத்திகனோ பூர்வ ஜென்ம புண்ணியம் மூலமாக குருவின் அருட்பார்வை கிட்டினால் என்ன நிகழும் என்பதற்கான ஒரு அத்தாட்சியே இந்த பதிவு. திரு மாதவபெட்டி மദ്രാஸ் உயர்நீதிமன்ற வக்கீல், ஆந்திராவை சார்ந்தவரை பற்றிய பதிவு இது. 1948 எனக்கு 24 வயதாக இருந்தபோது நான் முதலில் ரமணாசிரமத்தை பார்வையிட்டேன். அந்த நேரத்தில் நான் கம்யூனிசத்தின் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தேன். எனது நெருங்கிய உறவினரின் மரணம் காரணமாக அவர் 20 வயதில் திடீரென இறந்ததால் நானும் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன். எனது தந்தை ஏற்கனவே 2 முறை ரமணாசிரம விஜயம் செய்திருந்தார். அவர் சந்தேகங்களின் பட்டியலுடன் ரமணரிடம் சென்றபோது அவரது சந்தேகங்கள் 2 முறை அழிக்கப்பட்டன. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் சந்தேகங்கள் முழுமையாக விலகியது. மகரிஷியின் முன்னிலையில் அவர் முழுமையான அமைதியை அனுபவித்தார். நான் மனச்சோர்வு அடைந்ததால் என் தந்தை என்னை மகரிஷியை பார்க்கும்படி வற்புறுத்தினார். இறுதியாக திருவண்ணாமலைக்கு சென்று மகரிஷியை பார்க்கும்படி நான் தூண்டப்பட்ட போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தேன். 1948 ஏப்ரல் கடைசி வாரத்தில் நான் காலை 9 மணி அளவில் முதலில் ஆசிரமத்தை அடைந்தேன். கிணற்றின் கிழக்கே மற்றும் சமையலறைக்கு அருகில் இருந்த விருந்தினர் மாளிகையில் தங்குமாறு நிர்வாகத்தினர் என்னை பணித்தனர். நான் அந்த நீண்ட விருந்தினர் மாளிகையில் நுழைந்து என் படுக்கையை கீழே வைத்தேன். விதி அதை போலவே மறைந்த ஸ்ரீ என் பலராம் ரெட்டி எனக்கு அடுத்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார். நீதிமன்றங்களில் நான் செய்த பணிகளை விட தெலுங்கு இலக்கியம் குறித்த பல்வேறு பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளை எழுதினேன். கவிதைகளில் ஈடுபட்டேன். சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் பரிச்சயம் இருந்தது. ஸ்ரீ ரெட்டிகாருவும் நானும் உடனடியாக ஒரு உரையாடலை தொடங்கினோம். எனக்கு இலக்கியத்தில் ஆர்வம் இருப்பதைக் கண்டு அவர் என்னுடன் ராமாயணம் மற்றும் ராமரின் தன்மை பற்றி விவாதித்தார். எல்லோரும் ஏற்கனவே சாப்பிட்டதால் அவர் என்னை சமையலறைக்கு அழைத்துச் சென்று காலை உணவுக்கு இட்லியை பெற்றார். சாப்பிட்ட பிறகு ரமணர் ஒரு சோபாவில் சாய்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் சென்று கண்களை மூடிக்கொண்டு உட்காரச் சொன்னார். மண்டபத்தில் முழுமையான மௌனம் இருந்த போதிலும் கண்களை மூடிக்கொண்டு என்னால் உட்காரவே முடியவில்லை. நான் அமைதியற்றவனாக இருந்தேன். நேரம் இழுப்பது போல் உணர்ந்தேன். மெதுவாக என் மனம் என் துயரங்களை ஒவ்வொன்றாக பிரதிபலிக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் 3 நாட்கள் நான் ஸ்ரீ ரெட்டிகாருடன் மண்டபத்திற்கு சென்றேன். ஒவ்வொரு முறையும் நான் அமர்ந்திருக்கும் போது என் எண்ணங்கள் அதிவேகத்தில் புறப்படும், என் துயரம் அதிகரிக்கும். எனவே 3ஆம் நாள் மாலை நான் ஸ்ரீ ரெட்டிகாருடன் எனது மனது அமைதியடைய மகரிஷியிடம் வந்தேன். ஆனால் நான் வலி மற்றும் துயரத்தின் அதிகரிப்பு மட்டுமே அனுபவிக்கின்றேன் என்றேன். ஸ்ரீ ரெட்டிகாரு என்னை இன்னும் ஒரு நாள் தங்கச் சொன்னார். 4ஆம் நாள் காலையில் நான் கண்களை மூடிக்கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் கண்களை திறந்தேன். மகரிஷி என்னை உன்னிப்பாக பார்த்தார். திடீரென்று எல்லா எண்ணங்களும் என் மனதிலிருந்து மறைந்து விட்டன. நான் ஒரு மகிழ்ச்சியான வெற்றிடத்தை அனுபவித்தேன். பின்னர் ஒரு பிரகாசமான ஒளி என்னை முழுமையாக மூடியது. நான் எண்ணங்கள் காலியான ஆளாக இருந்தேன். ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மகத்தான அமைதியும் மகிமையும் கொண்ட ஒருவராக நான் இருந்தேன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் என் உடலை பற்றி அறிந்தேன். மார்க்சியம் என்னும் நாத்திகம் பற்றி எனது கோட்பாடுகள் அனைத்தையும் மீறி இந்த அற்புதமான அனுபவத்தின் உண்மையை என்னால் மறுக்க முடியவில்லை. இந்த நிலை 3 நாட்கள் தொடர்ந்தது. என் உடல் அதன் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொண்டதை நான் கண்டேன். ஆனால் அந்த மகத்தான அமைதியில் நான் உறுதியாக இருந்தேன். நான் அவருக்கு முன் அமர்ந்த போதும் அவருக்கு முன் இல்லாத போதும் கூட மகரிஷியின் தோற்றம் எனக்குள் துளைத்தது. மகரிஷியின் கண்கள் பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த ஆற்றலாகும். மேலும் அவருடன் அந்த ஆசிரமத்தில் அந்த முதல் நாட்களை நினைவு கூறும் பரவசத்திற்கு இது என்னை கொண்டு வருகிறது. நான் 6 நாட்களுக்கு பிறகு ஆசிரமத்தை விட்டு வெளியேறினேன். ஆனால் வெளியேறிய பிறகும் திடீரென்று தியானத்திற்கு செல்லுவேன். மகரிஷியின் இருப்பின் விளைவு இதுதான் என்று சொல்லி இந்த உண்மையான நிகழ்வினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.